வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைட் எபிசோட் 26க்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இந்த சீரீஸில் இதுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய முதல் வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பேசிக்ஸ்லேருந்து நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டு தென் நீங்கள் இந்த எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் லேர்ன் பண்ண போகிறோம். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுற எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆப்ஷன் செயின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஆப்ஷன் செயின்னா என்ன, இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக கற்றுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைட் எபிசோட் 26க்கு உங்களை மறுபடியும் அன்போட வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த எபிசோடில் ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரே ஸ்க்ரீனில் மார்க்கெட்டினுடைய கம்ப்ளீட் டேட்டாவையும் பிரதிபலிக்கிறது எது அப்படின்னு சொல்லி கேட்டால் அது இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா அப்படிங்கிறது தான். பையர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, செல்லர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம மானிட்டர் பண்ண முடியும். ஸ்மார்ட் மணி எங்கெல்லாம் இருக்குது, அதனுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இதன் மூலமாக ட்ராக் பண்ண முடியும். மார்க்கெட்டுடைய சென்டிமெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ஆப்ஷன் செயின் மூலமாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, இன்டர்மீடியட் லெவலில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஆப்ஷன் செயின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயில்டாக கற்றுக்கணும். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆப்ஷன் செயின்னா என்ன, அதை எப்படி நம்ம ரீட் பண்ணுறது, ஓஐனா என்ன, ஓஐ சேஞ்ச்னா என்ன, ஐவினா என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் எப்படி இருக்கும், அதனுடைய கிளாசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்கும், இதன் மூலமாக நம்ம எப்படி ஒரு ட்ரேடை நம்ம டிசிஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஆப்ஷன் செயின் அப்படின்னு வரும்போது பிகினர்ஸ் சந்திக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த ஆப்ஷன் செயினில் நிறைய டேட்டா இருக்கிறதுனால நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இருக்கலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாகவும் தெரியலாம், கொஞ்சம் பயமாக கூட இருக்கலாம் இந்த சார்ட் பார்க்கும்போது. ஆனால் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கூட போக போக இந்த ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ஆப்ஷன் செயினில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம். இந்த ஆப்ஷன் செயினில் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற உண்மை என்ன அப்படின்னா, இங்கே எல்லா டேட்டாவுமே ஒரே டேபிளில் நீங்கள் பார்த்துக்க முடியும். பையருடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, செல்லருடைய ஆக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறத உங்களால் விசிபிளாக பார்த்துக்க முடியும். மார்க்கெட்டுடைய பயாஸ் என்னவா இருக்குது அப்படிங்கிறத கூட நீங்கள் இந்த ஆப்ஷன் செயின் பார்த்து டீகோட் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்ஸ் எங்கே வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத கூட நீங்கள் இது மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பிளைண்டாக ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஆப்ஷன் செயினில் உங்களுக்கு நிறைய டேட்டாஸ் கிடைக்கிறதுனால நீங்கள் ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். அடுத்ததாக ஆப்ஷன் செயினில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே கால் ஆப்ஷன்ஸ், ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே புட் ஆப்ஷன்ஸ், மிடில் இருக்கிறது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி இருக்கும். இதை வச்சு நம்ம எந்த எக்ஸ்பைரியை நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறது கூட ஃபில்டர் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா அப்படிங்கிறது லைவாக கண்டினியூஸாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம மறக்கக்கூடாது. அடுத்ததாக நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு நிஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 50 பாயிண்ட் இன்டர்வல்ஸில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறது இருக்கும். எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையுமே ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 25,350, 400, 450 இந்த மாதிரியான ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் தான் ஆப்ஷன் செயினுடைய ஒரு கோர் பார்ட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை வச்சு தான் ட்ரேடிங் டிசிஷன்ஸை நம்ம எடுக்கணும். அடுத்ததாக ஏடிஎம், ஐடிஎம், ஓடிஎம் இதை எப்படி ஆப்ஷன் செயினில் பார்க்குறது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். நான் ப்ரீவியஸ் எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் நம்ம இது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஏடிஎம் அப்படிங்கிறது கரண்ட் மார்க்கெட் லெவல், அதாவது அட் த மணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐடிஎம் அப்படிங்கிறது ஆல்ரெடி மூவ்டு ஏரியா, அதாவது இந்த இடத்த கடந்து வந்திருக்கும் மார்க்கெட், இது ஏற்கனவே பாஸ்ட்டில் நடந்து முடிஞ்சிருக்கும், அதை தான் நம்ம ஐடிஎம்னு சொல்வோம். ஓடிஎம் அப்படிங்கிறது ஃபியூச்சரில் தான் இது நடக்க போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஃபியூச்சர் பாசிபிள் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம அவுட் ஆஃப் த மணி, அதாவது ஓடிஎம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை பொறுத்து தான் நம்ம ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ண முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இப்போ அட் த மணி அப்படின்னு பார்க்கும்போது க்ளோசஸ்ட் ஸ்ட்ரைக் டு மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நிஃப்டி இன்னைக்கு 25,350க்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா, இந்த 25,350க்கு பக்கத்தில் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கோ அதை தான் நம்ம ஏடிஎம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ 25,350லேருந்து 25,374 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ரேஞ்சில் எந்த இடத்துல மார்க்கெட் இருந்தாலும் 25,350 அப்படிங்கிறது தான் அதுக்கு க்ளோசஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்கும். உதாரணத்துக்கு 25,376 அப்படிங்கிறதுல மார்க்கெட் இருக்குது அப்படின்னா 25,400 அப்படிங்கிறது தான் க்ளோசஸ்ட் ஸ்ட்ரைக்காக இருக்க முடியும். அந்த க்ளோசஸ்ட் ஸ்ட்ரைக்கை தான் நம்ம ஏடிஎம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மார்க்கெட் மூவ் ஆக இந்த ஏடிஎம் அப்படிங்கிறதும் மூவ் ஆகிட்டே இருக்கும். இதை தான் இந்த ஆப்ஷன் செயினுடைய சென்டர் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இந்த ஏடிஎம்மை.
அடுத்ததா ஐடிஎம்னா என்ன, ஓடிஎம்னா என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டீப்பராக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஐடிஎம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருக்கும். ஓடிஎம் அப்படிங்கிறதுல அந்த மூவ்மெண்ட் இனிமே தான் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு கால் ஆப்ஷனில் ஐடிஎம் அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு கீழே இருக்கும், கரண்ட் மார்க்கெட் லெவலோட கீழே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ மார்க்கெட் வந்து 25,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 24,000 கால் ஆப்ஷனை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து ஐடிஎம்மாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் 24,000 கடந்து தான் இப்போ 25,000 வந்திருக்கு. ஸோ 24,000 கால் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஐடிஎம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். 25,000 கால் அப்படிங்கிறது ஏடிஎம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 26,000 கால் அப்படிங்கிறது இனிமே தான் அந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபியூச்சரில் தான் அது நடக்கலாம் அல்லது நடக்காமல் போகலாம். ஸோ ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய மூவ்மெண்ட் அப்படிங்கிறதுனால 26,000 அப்படிங்கிறத நம்ம ஓடிஎம் கால் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி புட் சைடில் பார்க்கும்போது இந்த மணி அப்படிங்கிறது அபவ் த மார்க்கெட்டாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அதே 25,000 மார்க்கெட் இருக்குது. இப்போ நீங்கள் 26,000 புட் ஆப்ஷனை நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 26,000 கீழே தான் ஆல்ரெடி மார்க்கெட் இருக்குது. கரெக்டுங்களா? 25,000 அப்படிங்கிறது 26,000 கீழே தான் இருக்குது. ஆல்ரெடி அந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருச்சு. அப்படிங்கிறதுனால 26,000 புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மணியாக இருக்கும். அதே மாதிரி 24,000 மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இனிமே தான் மார்க்கெட் வந்து 24,000 கீழே போகணும். அப்படிங்கிறதுனால 24,000 புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு அவுட் ஆஃப் த மணியாக இருக்கும். அடுத்ததா எக்ஸ்பைரியை பற்றி நம்ம பார்க்கலாம். எக்ஸ்பைரி அப்படின்னு வரும்போது வீக்லி எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்பைரிக்கும் டிஃப்ரெண்ட்டான டேட்டா அப்படிங்கிறது மாறும். ஏன்னா நீங்கள் இந்த வீக் எக்ஸ்பைரி பார்க்குறீங்க, தென் மந்த்லி எக்ஸ்பைரி பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரைஸ்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு மாறும். க்ளோசர் எக்ஸ்பைரி அப்படிங்கிறது மோர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்கும், நிறைய வால்யூம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நீங்கள் ரொம்ப ஃபார் எக்ஸ்பைரி, அதாவது இப்போ நீங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறீங்க, ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய எக்ஸ்பைரி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். அடுத்ததாக பிட் ப்ரைஸ்னா என்ன, ஆஸ் ப்ரைஸ்னா என்ன, எல்டிபினா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். பிட் ப்ரைஸ் அப்படிங்கிறது பையர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸை தான் வந்து பிட் ப்ரைஸ்னு சொல்லுவோம். ஆஸ்க் அப்படிங்கிறது செல்லர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸு. எல்டிபி அப்படிங்கிறது எந்த ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகுது ப்ரீமியம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து எல்டிபி. ஸோ இது வந்து கரண்ட் மார்க்கெட்டுடைய ஆக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறத பொறுத்து இந்த ப்ரைஸ் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நோட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக சேஞ்ச் இன் ப்ரைஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ், அதாவது நேற்றைய நாளின் முடிவில் இந்த ப்ரைஸ் என்னவா இருந்துச்சு, இன்னைக்கு இந்த ப்ரைஸ் என்னவா இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுறது தான் இந்த சேஞ்ச் இன் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரீமியம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு எஸ்டர்டே க்ளோஸை விட. இது நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரீமியம் டிக்ரீஸ் ஆயிருக்கு எஸ்டர்டே விலையை கம்பேர் பண்ணும்போது. இந்த ஆப்ஷன் ப்ரைஸ்னுடைய விலை கூடிட்டு இருக்கா அல்லது குறைஞ்சிட்டு இருக்கா அப்படிங்கிறத இந்த சேஞ்ச் இன் ப்ரைஸ் அப்படிங்கிறத பார்க்கறது மூலமாக நம்ம குவிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர முடியும். அடுத்ததான் ஆப்ஷன் செயினில் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓஐ. இந்த ஓஏ அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா டோட்டலாக ஓப்பன் கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது. ஓப்பன் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னா எவ்வளோ கான்ட்ராக்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பன்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஓஏ அப்படிங்கிறது. ஸோ இந்த ஓஏ நம்பர் உங்களுக்கு எதை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ட்ரேடர் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ஓஏ பார்க்கறது மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஹை ஓஏ இருந்துச்சு அப்படின்னா அந்த லெவல் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான லெவலாக இருக்கும். அது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாகவோ அல்லது ரெசிஸ்டன்ஸாகவோ இருக்கும். ஏன்னா அந்த லெவலில் நிறைய பேர் தங்களுடைய பொசிஷனை ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை அந்த லெவல் அப்படிங்கிறது பிரேக் ஆகுது அப்படின்னா அந்த பாயிண்ட்ல நிறைய பொசிஷன் வச்சிருக்கிற இவங்க எல்லாருமே அவங்களுடைய பொசிஷன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ இன்னும் பெரிய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் எந்த இடத்துல நிறைய ஹை ஓஏ அப்படிங்கிறது இருக்குதோ அந்த லெவலை ஒரு முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த ஓஏ வச்சு இன்னும் வேறு என்னென்ன விஷயங்கள் புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா ஓஏ அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நிறைய இன்வால்மெண்ட் இருக்குது, நிறைய பேர் வந்து பொசிஷன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க, நிறைய செல்லர்ஸ் அந்த இடத்துல மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பிக் மணி எல்லாமே இந்த ஓஏ மூலமாக நம்ம கண்ணுக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா நிறைய பேர் அந்த இடத்துல பொசிஷன் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா பொசிஷன் அப்படின்னு வரும்போது ஆப்ஷன் செல்லர்ஸ் வைக்கக்கூடிய பொசிஷன்ஸ் தான் நமக்கு வந்து ஓஏயில் தெரியும். அப்படிங்கிறதுனால பிக் மணி அங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு லெவல்லையுமே எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஓஏ வச்சு நம்ம மெஷர் பண்ணி முடியும். இப்போ 24,000 கால் ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 24,000 கால் ஆப்ஷனை நிறைய பேர் வந்து செல் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா 24,000க்கு மேலே மார்க்கெட் போகாது அப்படிங்கிறதுல நிறைய பேர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அடுத்ததா சேஞ்ச் இன் ஓஏனா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சேஞ்ச் இன் ஓஏ அப்படிங்கிறது ஃப்ரெஷ்ஷாக என்ன மாதிரி பொசிஷன்ஸ் வந்து பில்டப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் சேஞ்ச் இன் ஓஏ. ஓஏ அப்படிங்கிறது ஆல்ரெடி ஓப்பனில் இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ்.
சேஞ்ச் இன் ஒய் அப்படிங்கிறது புதுசாக என்ன பொசிஷன் பில்டப் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறது. இப்போது இந்த சேஞ்ச் இன் ஒய் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா புது புது பொசிஷன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இந்த சேஞ்ச் இன் ஒய் கம்மியாச்சு அப்படின்னா பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இதன் மூலமாக மார்க்கெட்டுடைய மொமெண்டம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ட்ரெண்ட் என்னவா இருக்குது அப்படிங்கிறத கூட நீங்கள் அந்த டைரக்ஷனை பார்த்துக்க முடியும். அடுத்ததாக இந்த ஓஐ டேட்டாவை வச்சு எப்படி நம்ம மார்க்கெட்டை ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ப்ரைஸ் அப்படிங்கிறதும் கூடிட்டே போகுது, ஓஐயும் கூடிட்டே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு அப்வர்ட் மூமெண்டத்தில் இருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். இப்போ ப்ரைஸ் வந்து டவுன் ஆகிட்டே இருக்குது, ஓஐ வந்து அப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன்வர்ட் மூமெண்டமில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம். ஓஐ வந்து ஃபால் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நிறைய பேர் தங்களுடைய பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதன் மூலமாக ட்ரெண்டு எந்த மாதிரியான ஒரு டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இந்த ஓஐ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான அனாலிசிஸ் மெத்தட். இந்த ஓஐ சேஞ்ச் இன் ஓஐ இதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல அனாலிசிஸ் பண்ணி ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் ஆப்ஷன் செயின்னா என்ன, ஆப்ஷன் செயினில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான டேட்டாஸ்லாம் என்ன, அந்த டேட்டாஸ் வச்சு எப்படி நம்ம மார்க்கெட்டை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிருக்கோம். ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறது மார்க்கெட்டினுடைய ஒரு ஃபுல் வியூவை நமக்கு காட்டும். மார்க்கெட்டில் எதெல்லாம் முக்கியமான லெவல்ஸாக ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ஆப்ஷன் செயின் பார்க்குறது மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாக லேர்ன் பண்ணுங்கள். எமோஷனலாக ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ப்ரைஸை வந்து டெய்லி ரீட் பண்ணுங்கள், டெய்லி ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்ல, இந்த ஆப்ஷன் செயினை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் எப்படி இது ரியாக்ட் ஆகுது, மார்க்கெட்டுடைய மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆப்ஷன் செயினில் என்னென்ன டேட்டாஸ்லாம் எப்படிலாம் மாறுது அப்படிங்கிறத பாருங்கள். கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத பில்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரேடிங் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறத இந்த ஆப்ஷன் செயினை நீங்கள் நல்லா கற்றுக்கும் போது வளர்த்துக்க முடியும். ஸோ இந்த எபிசோட் 26ல் ஆப்ஷன் செயின் பற்றி நான் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயம் எல்லாமே புரிஞ்சிருந்துச்சுன்னா சூப்பர், லைக் பண்ணுங்கள். புரியல அப்படின்னா அந்த வீடியோவை இன்னொரு தடவை பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.